ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹியூமன்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் கெமிஸ்ட்ரியில் எப்படி வந்து 140+ ஸ்கோர் எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெலகிராம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 145 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரு என்னென்ன புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணாரு, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கெமிஸ்ட்ரியில 145 மார்க்ஸ், அதாவது சிம்பிளா 140 மார்க்ஸ்க்கு மேல எடுக்கணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ், என்னென்ன மாதிரியான புக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஃபுல் வீடியோலயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நீட் 2022 அல்லது ஜேஇ மெயின்ஸ் 2022 எழுத போற மாதிரி இருந்தா நம்ம பொங்கல் ஹாலிடேஸ்க்கு அடுத்த மண்டேல இருந்து we are going to start, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபுல்லா வந்து லெக்சர் வீடியோஸ் பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ கண்டிப்பா அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 600+ மார்க் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான மார்க் தான், கண்டிப்பாவே எடுத்துடலாம். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம ஹியூமன்ஸ் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா கவர் பண்ண போறது இந்த 5 டாபிக்ஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீட் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பிரிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ நீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 11th வால்யூம் 2 என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் 11th வால்யூம் 2ல ஒரு 2 சாப்டர் இருக்கும். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதாவது கெமிஸ்ட்ரி 12th என்சிஆர்டில கடைசி வால்யூம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். ஸோ நீங்க என்டையரா இந்த நீட் கெமிஸ்ட்ரியில அதிக மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த 140+ மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க படிக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஓகேங்களா? ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மினிமம் 15 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும், மேக்ஸிமம் 20 கொஸ்டின்ஸ் கூட வரலாம். ஸோ 2021 பேப்பர் பார்த்துட்டீங்கன்னா அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து தான் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ நீங்க இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் அளவான லிமிட்டட் சாப்டர்ஸ் தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருக்குது. அதுலயே வந்து அதிக அளவிலான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் மீதி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பாதி இந்த பக்கம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும், மீதி வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ மேக்ஸிமம் மெயின் ஃபோக்கஸ் எதுல இருக்கணும் அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்க என்சிஆர்டியே பெஸ்ட் புக் தான், ஓகேங்களா? என்சிஆர்டி படிச்சாலே இட் இஸ் மோர் தென் எனஃப், ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு சாப்டருக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்சிஆர்டி விட்டு வெளியே போற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு லெசன்ஸ் நடத்தும் போது நான் அதையும் சேர்த்தியே நடத்திடுறேன், ஓகேங்களா? ஸோ ஆஸ் அ டோட்டலா இதுதான் பேசிக். ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ இது எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்க பயாலஜி மாதிரி தான் படிச்சாகணும். ஸோ பயாலஜியில எப்படி சர்டன் திங்ஸை வந்து நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இயர்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நீங்க மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்குமோ, அதே மாதிரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலையும் சம் ஆஃப் த டாபிக்ஸ் வந்து நீங்க மெமரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இருந்தாலுமே கூட இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெண்ட்ஸ், நீங்க பி பிளாக், எஸ் பிளாக் அதுல எல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு நிறைய ட்ரெண்ட்ஸ் வந்து என்சிஆர்டில வந்து டைரக்டா கொடுத்துருக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மெல்டிங் பாயிண்ட் வந்து ஜென்ரலா வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத மட்டும்தான் சொல்லியிருப்பாங்களே தவிர அந்த ட்ரெண்ட்ஸை வந்து அவங்க டைரக்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. சில இன்ஸ்டிடியூட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட்ஸை டைரக்டா கொடுப்பாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க இந்த ட்ரெண்ட்ஸை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் மெமரைஸ் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனா ட்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு உங்களாலேயே அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ட்ரெண்ட்ஸை கிரியேட் பண்ணி எழுத முடியுதோ அந்த அளவுக்கு தான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் நிறைய கிரெடிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அது உங்களுக்கு நடத்தும் பொழுதும் அந்த ட்ரெண்ட்ஸ் எப்படி எழுதுறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சைட்ஸ்க்கான ட்ரெண்ட்ஸ் சாலிபிலிட்டி ட்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு அந்த ட்ரெண்ட்ஸை வந்து எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எஸ்பெஷலி எஸ் பிளாக், பி பிளாக் எல்லாம் எழுதும் பொழுது அந்த ட்ரெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ஒவ்வொரு ட்ரெண்ட்ஸையும் நான் உங்களுக்கு கொடுத்து தனியாக ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து நான் சொல்லிட்டேன் என்சிஆர்டி தான் மஸ்ட் அண்ட் ஆஃப். ஒரே ஒரு சாப்டருக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்சிஆர்டி விட்டு வெளியே போகணும். அதுக்கும் நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் புக்ல இருந்து தான் நடத்த போறோம். ஸோ இட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் இட். ஸோ நீங்க மேக்ஸிமம் அந்த நோட்ஸ், என்னோட நோட்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில அந்த ஒரு பர்டிகுலர் சாப்டருக்கு நான் நடத்தக்கூடிய நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் மோர் தென் எனஃப். அதுக்கப்புறம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிக அளவுல ரிலேட்டட் டு பிசிக்ஸ், ஓகேங்களா? பிசிக்ஸ் ஓரியன்டா இருக்கும். அதாவது பிசிக்ஸ் மாதிரி தான் நம்ம அதை படிக்கணும். ஃபுல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதிக அளவிலான ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதிக அளவிலான எம்சிக்யூஸ், பிவைக்யூஸ் இது எல்லாமே சால்வ் பண்ணீங்க அப்படின்னா தான்
கண்டிப்பா நமக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீட் எக்ஸாம்ல எப்படி வேணா கேட்கலாம். ஸோ கஷ்டமாவும் கேட்கலாம், ஈஸியாவும் கேட்கலாம். பட் இந்த ரெண்டை பொறுத்த வரைக்கும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், இந்த ரெண்டுமே மேக்சிமம் ஈஸியா தான் வரும். ஓகேங்களா? ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் இட் இஸ் எய்தர் ஸோ ஹார்டாவும் வரலாம், ஈஸியாவும் வரலாம், இல்ல மீடியம் லெவலாகவும் வரலாம். பட் இந்த ரெண்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீட் கெமிஸ்ட்ரியில இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியரா தான் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கேட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறமும் அதை ஏதாவது ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். ஓகேங்களா? ஸோ புக்ஸ் டு பி ஃபாலோட். ஸோ புக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கெமிஸ்ட்ரிக்கு ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா என்சிஆர்டி தான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க. பட் நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அவங்க இன்ஸ்டிடியூட் புக்ஸை படிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க. பட் ஒவ்வொரு ஒரு அகாடமியில் படிக்கிறவங்க வந்து அவங்க டிஃப்ரெண்ட் புக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓபி டாண்டன் சொல்லுவாங்க, அரிஹன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் செட்டைன் புக்ஸ், ஆகாஷ், ஆலன். ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸை வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த புக்ஸை படிங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு. பட் என்ன கேட்டீங்கன்னா புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ மஸ்ட் அண்ட் ஷுட் உங்க கையில என்சிஆர்டி கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ என்சிஆர்டி கண்டிப்பா இருக்கணும். நீங்க மேக்சிமம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் சரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் சரி என்சிஆர்டில கண்டிப்பா படிச்சாகணும். என்சிஆர்டில இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? என்சிஆர்டி பிளஸ் ஏதோ ஒரு எம்சிக்யூ சால்விங் புக். ஓகேங்களா? எம்சிக்யூ சால்விங் புக் நீங்க எய்தர் உங்களோட இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்துருந்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட்ல இருந்து செட்டின் புக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையே நீங்க ஃபாலோ பண்றதா பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா எம்டிஜி அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ். ஓகேங்களா? எம்டிஜி பப்ளிகேஷனுடைய அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி மாடல் புக் இருக்கும். ஸோ அந்த புக் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்சிக்யூஸ்க்கு இட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேங்களா? கண்டிப்பாவே நல்ல ஸ்டாண்டர்டான எம்சிக்யூஸ் வந்து நிறையவே ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிஒய்கியூ புக். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ரெண்டுக்கும், அதாவது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் சரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் சரி அதிக அளவிலான பிஒய்கியூ சால்விங் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? பட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நீங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ஓரளவுக்கு டீசென்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பிஒய்கியூ சால்விங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ பிஒய்கியூ சால்விங்க்கு நீட். ஓகேங்களா? ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அதாவது இந்த 140+ மார்க் வேணும் அப்படின்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில அட்லீஸ்ட் ஒரு 5 to 7 கொஸ்டின்ஸ் கரெக்ட் ஆகணும். ஓகேங்களா? இல்ல எனக்கு 140 மார்க்ஸ் பத்தாது, 150 160 மார்க்ஸ் நீங்க ரேஞ்ச் கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில நீட் ப்ரீவியஸ் இயர் ஸோ 34 இயர்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 34 இயர்ஸோட சேர்த்து ஜேஇ மெயின்ஸ். ஓகேங்களா? 42 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் புக் தனியா இருக்கும். அதுல பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மட்டும் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த 140+ மார்க்ஸ் அப்படிங்கறத நம்மளால 150+, 160+ அப்படின்னு நம்மளால ரேஞ்ச் எடுத்துட்டு போக முடியும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ், நல்ல காலேஜ், அது டாப் லெவல் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான உதவியும் அது பண்ணும். ஓகேங்களா? ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்க பிஒய்கியூ சால்வ் பண்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீட் பிஒய்கியூஸ், நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் சால்வ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஜேஇ மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நோட்ஸ். ஸோ நோட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கிறனா எடுத்துக்கலாம். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு நோட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்சிஆர்டி படிச்சாலும் சரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோட்ஸ் மஸ்ட் அண்ட் ஷுட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நான் ஒரு சாப்டர் சொன்னேன், அவுட் ஆஃப் என்சிஆர்டி படிச்சே ஆகணும். ஸோ அந்த டாபிக் மட்டும் நோட்ஸ் இருந்தா போதும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அதுலயும் ஒரு சில சாப்டர்ஸ் இருக்குது. ஆஸ் அ டோட்டலா நீங்க நீட் கெமிஸ்ட்ரி அவுட் ஆஃப் த என்சிஆர்டில என்னென்ன சாப்டர்ஸ்க்கெல்லாம் நீங்க வெளியே போய் அவுட் ஆஃப் என்சிஆர்டி படிக்கணும் அப்படின்னா 4 சாப்டர். ஓகேங்களா? 4 to 5 சாப்டர்ஸ் தான் வந்து நீங்க என்சிஆர்டி விட்டு வெளியே போய் படிக்கிற மாதிரி இருக்கும், எக்ஸப்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்க என்சிஆர்டி படிச்சுட்டு ஒரு ஃபார்முலா நோட்ஸ் எழுதினாலும் சரி, இல்ல அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டிடியூட் புக்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த எம்டிஜி பப்ளிகேஷன்லயே உங்களுக்கு மெயின் கைடை வாங்கி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி ஃபுல்லா தரவு பண்ணிட்டு ஒரு ஃபார்முலா நோட்ஸ் எழுதி வச்சுக்கிறது அப்படிங்கிறது பிசிக்கல் கெமிஸ்ட்ரி போதுமானது. ஓகேங்களா? ஸோ நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் லெக்சர்ஸ் நடத்தும் போது என்னென்ன சாப்டர்ஸ்க்கெல்லாம் நீங்க நோட்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்றேன்னா எல்லா சாப்டர்ஸ்க்குமே நீங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் எழுதணும் அப்படின்னு சொல்றேன்னா அது எழுதுங்க. அதுவே இட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேங்களா? ஸோ நான் சர்டன் சாப்டர்ஸ் சொல்லுவேன். ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல்லா தான் எழுத சொல்லுவேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில 1 or 2 சாப்டர்ஸ் தான் எழுதும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு 2 சாப்டர். ஸோ மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 பொறுத்த வரைக்கும் 4 சாப்டர்ஸ் தான் நோட்ஸ் எழுதும். அதுக்கப்புறம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில அதுல ஒரு சர்டன் லெசன்ஸ் இருக்கும், அது மட்டும் எழுதினாலே இட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு எழுதியே ஆகணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் இந்த இடத்துல சொல்ல வருது. நெக்ஸ்ட் ஃபார்முலாஸ்.
ஸோ ஃபார்முலாஸை பொறுத்த வரைக்கும் நான் அதே தான் சொல்றேன். ஸோ ஃபார்முலாஸ்க்குன்னு தனியா ஒரு நோட் போட்டு எழுதுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில நீங்க ஸ்கோர் பண்ணணும், மினிமம் டு மினிமம் 6 to 7 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபார்முலா நோட்ஸ் நீங்க எழுதணும். தனியா ஒரு 1 கயர் நோட்டோ அல்லது 2 கயர் நோட்டோ நீங்க வாங்கி அதுல தனியா சாப்டர் வைஸ் ஃபார்முலாஸ் வந்து நோட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? கண்டிப்பா இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிஒய்க்யூஸ், எம்சிக்யூஸ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எம்சிக்யூ சால்விங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிமம் ஒரு 100 மாடல்ஸ். ஓகேங்களா? 100 மாடல்ஸ், அதாவது 100 மாடல்ஸ் அப்படிங்கிறது நீங்க 100 எம்சிக்யூ சால்வ் பண்றது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. மாடல்ஸ் அப்படின்னா அதாவது ஒரு கொஸ்டினுக்கும் இன்னொரு கொஸ்டினுக்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி வேரியபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு 100 மாடல் ப்ராப்ளம்ஸை நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ அது நான் வந்து உங்களுக்கு லெக்சர்ஸ் முடிச்சோடனே நான் எம்சிக்யூ சீரீஸ்ல கண்டிப்பா அந்த மாடல்ஸையும் வந்து உங்களுக்கு நான் மறக்காம டீச் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பிவைக்யூஸ், நான் பிவைக்யூஸ் நீங்க நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் ஜேஇ மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டுமே போட்டு பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த 4 பாயிண்டையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் 100+. கண்டிப்பா 100+ மார்க் ஸ்கோர் பண்ணலாம். பட் இந்த டெஸ்ட் சீரிஸ் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத வச்சுதான் நீங்க வந்து இந்த 100+, 120+ல இருந்து இந்த மாதிரி 140+, 150+ மார்க்குக்கு உங்களோட மார்க் ரேஞ்சை எடுத்துட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இந்த டெஸ்ட் சீரிஸ் தான். ஸோ டெஸ்ட் சீரிஸை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நான் தனியும் ஒரு வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்போதைக்கு இந்த வீடியோல ஒரு ஷார்ட்டா வந்து முடிச்சிடறேன். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் நீங்க சாப்டர் வைஸ் டெஸ்ட் சீரிஸ், யூனிட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ், ஹாஃப் போர்ஷன், ஃபுல் போர்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்து நாம கண்டக்ட் பண்ண போறதுல 4 விதமான டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. அந்த 4 விதமான டெஸ்ட் சீரிஸுமே எழுதிட்டு உங்களுக்கு நான் டவுட் கிளியரிங் செஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நடத்துறேன். ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது. ஸோ டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எரர் நோட்ஸ் எழுதணும். ஓகேங்களா? ஸோ நீங்க கமிட் பண்ற எரர்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்ட்ல ஒரு 45 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் தெரிஞ்சது அப்படின்னாலே அது ஓகே, அது வச்சிருங்க. மீதி 25 கொஸ்டின் எனக்கு தெரியல, தப்பா அட்டன் பண்ணிட்டு அப்படின்னா அந்த 25 கொஸ்டினையும் கொஸ்டின் வித் எக்ஸ்பிளனேஷன் வித் ஆன்சர், ஸோ இந்த 3ஐயும் வந்து நீங்க எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃபர்தரா அந்த சாப்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மோல் கான்செப்ட் எடுத்துக்கிறேன், ஒரு டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்றேன், எனக்கு ஒரு 10 கொஸ்டின் வந்து தப்பாகுது அப்படிங்கிற பட்சத்துல அந்த 10 கொஸ்டினையும் நான் தனியா ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டேன், அந்த எரர் நோட்ல எழுதி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் மறுபடியும் அந்த மோல் கான்செப்ட் லெசனை ரிவிஷன் பண்றப்ப மறுபடியும் அந்த எரர் நோட் எடுத்துட்டு மோல் கான்செப்ட் லெசன், அப்போ அந்த மோல் கான்செப்ட் லெசன்ல இருக்கக்கூடிய எரர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க ஏற்கனவே கமிட் பண்ண மிஸ்டேக்ஸை மறுபடியும் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்ல குறைக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கிறத பொறுத்து தான் 140+ மார்க்கா இல்ல 150+ மார்க்கா இல்ல ஒரு 120, 130, ஸோ அந்த மாதிரி 130 கூட பரவாயில்ல, பட் 100+. நீங்க இந்த டெஸ்ட் சீரிஸை எவ்வளவு யூஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணி நல்லபடியா பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அடுத்த வீடியோல பிசிக்ஸ் எப்படி 150+, 140+ மார்க் எடுக்கிறது அப்படிங்கறத அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நான் பயாலஜில நான் எப்படி என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 355 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன் அப்படின்னு கண்டிப்பா ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க மறக்காம பாருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஹியூமன்ஸ் அகாடமி சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட டெலகிராம் சேனல், டெலகிராம் குரூப் ரெண்டுலையுமே நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாவே ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஸோ உங்களோட டவுட் கிளாரிபிகேஷனா இருக்கட்டும், இல்ல வீடியோ லிங்க்ஸா இருக்கட்டும், டெஸ்ட் சீரிஸோட அந்த டெஸ்ட் யூனிட் வைஸ் டெஸ்ட் அது PDF எல்லாம் அனுப்புறதா இருக்கட்டும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நோட்ஸ் புக்ஸ் எல்லாமே அந்த PDF எல்லாம் ப்ரொவைட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டெலகிராம் ரெஸ்பெக்டிவ் டெலகிராம் சேனல்ஸ்லயும் குரூப்ஸ்லயும் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரொவைட் பண்ண போறேன். ஸோ மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற லிங்க் டெலகிராம் லிங்க்குக்கும் இருக்கும், டெலகிராம் சேனலுக்கும் இருக்கும், டெலகிராம் குரூப்புக்கும் இருக்கும், ரெண்டுலையுமே போய் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. மறக்காம நீட் ப்ரிப்பேரிங் அண்ட் ஜேஇ மெயின்ஸ் ப்ரிப்பேரிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. See you on another interesting video. Thank you. Bye.